22ஆம் அதிகாரம். பதினைந்தாம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் சபையாராகிய நாம் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதர் என்றும் பாராமல் அவரை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப்படுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கு நாம் ஆகஸ்ட் மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு அருளுகிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். போதும் 17ஆம் வசனம் தான் வாசிக்க சொன்னேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப்படுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களை வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் 17ஆம் வசனத்தினுடைய முன்பகுதி. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகவே. இதெல்லாம் நம்ம ஜனவரி 1ஆம் தேதி தியானித்தோம். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்த்தருடைய தூதனானவர் இன்றைக்கு நமக்கு இந்த ஆலயத்தில் வாக்குத்தத்த வார்த்தைகளாக அவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உன் சந்ததியார், நல்ல கவனிங்க, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகின உன் சந்ததியார்
உங்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், இன்னொரு வாக்குத்தத்தத்தை செய்கிறேன். என்ன வாக்குத்தத்தம்? உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களை வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். You shall possess the gates of your enemies. Your descendants shall possess the gate of their enemies. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அதிகமாக ஆவிக்குரிய எதிர்படுதலை, மோதலை நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் விசுவாசியானவர் வெற்றி சிறக்கவே, ஜெயம் கொள்ளவே ஆண்டவர் முன் தீர்மானம் எடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்குரிய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு சக்தி வாய்ந்த, வல்லமை வாய்ந்த பிரகடனத்தை உள்ளடக்கியது. அது என்ன? அவருடைய சந்ததி சத்துருக்களை வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதமானது கிறிஸ்துவுக்குள்ளான அனைவருக்கும் விரிவடைகிறது. வாசல்கள் என்கிற அந்த பதத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். What is meant by gates? வாசல்கள் என்றால் என்ன? வாசலானது வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமையான செல்வாக்குக்கும் தீர்மானத்துக்கும் இடமாய் இருக்கிறதை வேத புத்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். புராதன பட்டணங்களிலே யாரெல்லாம் வாசல்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வாசல்கள் யுக்தி வாய்ந்த, வியூகம் வாய்ந்த புள்ளிகளாக காணப்பட்டன. சத்துரு, நம்முடைய சத்துருவாகிய சாத்தான் இதை நன்றாக அறிவார். அவன் என்ன செய்கிறான் என்றால், சத்துருவாகிய சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், குடும்பங்களிலே, ஊழியர்களிலே, தேசங்களிலே வாசல்களின் மேல் செல்வாக்கையும் ஆளுமையும் செலுத்துவதற்கு ஓயாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நம்மை தற்காப்பு அற்றவர்களாக விட்டுவிடவில்லை. சத்துருவினுடைய வல்லமைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துள்ளார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய வாசல்களின் கட்டுப்பாட்டினை சத்து எடுத்துக்கொள்ள ஓயாமல் முயற்சி எடுத்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ தைரியமாயிரு,
முடிந்து போய்விட்டன. இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எழுப்பி வாசல்களை சுதந்திரிக்க வேண்டிய காலம் இந்த காலம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வாசல்களை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது முதலாவது வாசல்களை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால் வாசலின் வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும். You should understand the power of the gates. வாசல்களின் வலிமையை வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நன்றாக தெரியும், வாசல் வழியாய் தான் நாம் பிரவேசிப்போம். உங்களுக்கு நன்றாக தெரியும், வாசல் வழியாய் தான் ஒரு பெண்கள் நுழைவார். வாசல் என்பது பிரவேசிக்கிற நுழைகிற புள்ளியாக காணப்படுகிறது. வாசல் கட்டுப்பாட்டிற்கும் ஆளுகைக்கும் பிரதிநிதித்துவம் வகிக்கிறது. வாசல் அதிகாரத்துக்கும் நியாய விசாரணை செய்கிற தீர்ப்பு கூறுகிற இடத்துக்கும் அடையாளமாக காணப்படுகிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், வேதாகமத்தில் மூப்பர்கள் வாசல்களிலே உட்கார்ந்து முக்கியமான விஷயங்களை தீர்ப்பார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 இந்த 2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது போவாஸ் சொல்லி இருந்த அந்த சுதந்திரவாடி அந்த வழியே வந்தார். அவரை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றார். அவன் வந்து உட்கார்ந்தார். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றார். அவர்களும் உட்கார்ந்தார்கள். ஆகவே வாசல்கள், மூப்பர்கள், வேதாகம காலத்தில் மூப்பர்கள் வாசல் அண்டை உட்கார்ந்து முக்கியமான விஷயங்களிலே தீர்மானம் எடுக்கிற இடமாக வாசல்கள் காணப்பட்டன. அடுத்தபடியாக வாசல்கள் அணுகுவதற்கும் மறுக்கப்படுவதற்கும் தீர்மானிக்க உறுதி செய்ய உதவுகிறது. வாசல்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள் உள்ளே வருபவர்களே வெளியே போகிறவர்களே கட்டுப்பாடு பண்ணுவார்கள். சங்கீதம் 24:7 முதல் 10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களா? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராவே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா. இந்த வாசல் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? மகிமையின் ராஜாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வாசல்கள் யுத்த போர்களுக்குரிய புள்ளியாக, மோதல், எதிர்படுதல்
இவைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய புள்ளியாகவும் காணப்படும். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். நியாயாதிபதிகள் 5:8. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. பாத்தீங்களா, யுத்தம் எது வரைக்கும் வந்துச்சுங்க? வாசல் வரைக்கும். அப்போ வாசல்கள் எப்படிப்பட்டது? யுத்தம் போர் வரும் பொழுது நாம் எதிர்த்து நிற்கக்கூடிய, நாம் மோதக்கூடிய, நாம் எதிர்த்து நின்று வெல்லக்கூடிய ஒரு இடமாக வாசல் காணப்படும். ஆனால் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில போர் திறன் சார்ந்த, வியூகம் சார்ந்த வாசல்களை நாம் ஆக்கிரமிக்க ஆவியானவர் இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரத்தால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. கர்த்தருடைய அருமையானவர்களே, நாம் உலகத்துக்கு வெளிச்சமாய். ஆகவே வீட்டில் இருக்கிற விளக்கு என்ன செய்து? வீட்டில் இருக்கிற விளக்கு என்ன செய்து? இந்த வசனத்தின் பிரகாரம் வீட்டில் இருக்கிற விளக்கு என்ன செய்து? விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படுகிறது. ஏன் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படுகிறது? எப்பொழுது விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படுமோ அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் அந்த விளக்கு வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வெளிச்சம் என்றால் என்ன? நாம் இந்த உலகத்தில் செய்கிற நற்கிரியைகள். ஆகவே நம்முடைய வாழ்க்கை நற்கிரியைகளுக்கு வாசலாய். உன்னுடைய வாழ்க்கை நற்கிரியைகளுக்கு வாசலாய் இருக்கிறோம். நீ இந்த உலகத்தில் செய்கிற நற்கிரியைகளை எல்லாரும் அனுபவிக்க வேண்டும், காண வேண்டும். அல்லேலூயா. ஆகவே மொர்தெக்காயுடைய வாழ்க்கையை பாருங்க. மொர்தெக்காய் எங்க உட்கார்ந்தாரு? ராஜாவுடைய வாசல் அண்டை உட்கார்ந்தார். ராஜாவுடைய வாசல் அண்டை மொர்தெக்காய் உட்கார்ந்தபடியினால தேவன் மொர்தெக்காயை உயர்த்தினார். அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அடுத்த வசனத்தை வாசிங்க.
பாருங்க 21ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவுடைய அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகஸ்வாரின் மேல் கை போட வகைத்தெறினார்கள். அப்போ வாசல் எப்படிப்பட்ட இடமா இருக்குது? செல்வாக்கு நிறைந்த இடமா இருக்கிறது. இரண்டாவது, தீமையான காரியங்களை தலை கீழாக மாற்றக்கூடிய இடமா இருக்கிறது. இப்ப பாருங்க, அந்த அரண்மனை வாசல் அண்டை 2 பேர் என்ன பண்றாங்க? பிக்தான், தேரேஸ் 2 பேரும் ராஜாவின் மேல என்ன பண்றாங்க? வர்மம் வைத்து ராஜாவின் மேல் கை போட வகை தேடுறாங்க. இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்தது. எப்படி தெரிய வந்தது? மொர்தெகாய் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்திருந்தபடியால அவருக்கு தெரிய வந்தது. அவன் அதை எஸ்தருக்கு அறிவித்தான். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னை உயர்த்துகிற வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீ உட்கார வேண்டிய இடம் எது? மொர்தெகாயை போல நீ ராஜாவின் வாசல் அண்டை உட்கார்வாயானால் கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்தினது போல உன்னையும் உயர்த்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ராஜாவுக்கு தீமை நடக்கும் பொழுது அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற பொறுப்பு ராஜாவுடைய வாசல் அண்டை உட்கார்கிற உன்னுடையது. ஏனென்றால் மொர்தெகாய் என்ன பண்ணாரு? ராஜாவின் மேல் கை போட நினைத்த இந்த 2 பேருடைய வர்மத்தை குறித்து எஸ்தருக்கு சொன்னபடியாக ராஜா படைத்தார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் தீமையிலிருந்து பிழைக்க வேண்டுமானால் நீ ராஜாவுடைய வாசலை உட்கார வேண்டும். அல்லேலூயா. உட்கார்வாயால் உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? தீமையை நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வாசலை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? சத்துருக்களின் மேல் நாம் வெற்றி அடைவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சத்துருவின் மேல் நான் வெற்றி அடைவேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிராக உன் சத்துருக்கள் மேற்கொள்வதில்லை என்று தேவன் இந்த ஆராதனையில நம் எல்லாருக்கும் உத்தரவாதம் அருளி செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த ஆராதனையில நம்மளை என்ன பண்றாரு? சக்திப்படுத்துகிறார். எதற்காக சக்திப்படுத்துகிறார்? நமக்கு எதிராக நம்முடைய சத்துருக்கள் வரும் பொழுது சாத்தானுடைய சகல எதிர்ப்புகளை மேற்கொள்வதற்கு ஆவியானவர் இன்றைக்கு நம்மை சக்திப்படுத்துகிறார். அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் உங்கள் சத்துருக்களை 7 வழியாய், ஒரு வழியாய் அவர்கள் வருவார்கள். அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? 7 வழியாய் ஓடச் செய்வார். எப்படி ஓடச் செய்வார்னா, தலை தெறிக்க ஓடச் செய்வார். எப்படி ஓடச் செய்வார்? தலை தெறிக்க ஓடச் செய்வார். ஏசாயா 54:17 வாசித்து பாருங்க. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல். அல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு உனக்கு இருக்கிறபடியா
இதோ நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிப்பீர்கள். ஆகவே சபையிலே உட்கார்ந்திருக்கிற நாம் இன்றைக்கு புரிந்து கொள்வது என்ன? கிறிஸ்துவின் மூலமாய் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆகவே யார் யார் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார்களோ அவங்களுக்கு வெற்றி வந்து உத்தரவாதம் பண்ணப்படுகிறது. காரணம் என்ன? வேதாகமத்தில் வாசிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45. பாருங்க, இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 46ஆம் வசனத்துல தேவன் தாவீதுக்கு உத்தரவாதம் கொடுத்தபடினால தாவீதுடைய இருதயத்திலிருந்து தாவீதுடைய வாயின் வழியாக கோலியாத்துக்கு எதிராக புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அந்த வார்த்தை எப்படி இருக்குது? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, தாவீது என்ன சொல்றார்? நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாய பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். இந்த யுத்தத்தினுடைய உச்சகட்டம் என்ன? இந்த யுத்தத்தினுடைய சிகரம் என்ன? ஒரே ஒரு காரியம். என்ன காரியம்? அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் யாவரும் அறிய கடவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க தாவீதை போல சொல்லணும். சத்ருவாகிய சாத்தானே, காட்பாடியில் நீ கிரியை செய்கிறாயா? உன்னை கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய கையில ஒப்பு கொடுப்பார். சொல்வாயா? இன்றைக்கு உன்னை கர்த்தர் என்னுடைய கையில ஒப்பு கொடுப்பார். உன்னை நான் கொல்லுவேன். சாத்தானுடைய கிரியைகளை செயலிழக்கப்படுவேன், முறியடிப்பேன், தோற்கடிக்க செய்வேன். உன் தலையை நான் வெட்டுவேன். அது மாத்திரமல்ல, தாவீது என்ன சொல்றாரு? பூமியின் காட்டு மிருகங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறது. காரணம் என்ன? இந்த யுத்தத்தின் மூலமாக கிறிஸ்தவர்களின் தேவன் ஒருவர் உண்டு என்று காட்பாடி அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அன்பியானவர்களே, வாசகர் அண்டையில வெற்றிக்கு ஜெயத்திற்குரிய ஆவிக்குரிய யுக்திகள் உண்டு என்பதை ஆவியாளர் தெளிவுபடுத்துகிறார். நீ எப்பொழுது வாசகரை வருவாயோ ஆண்டவர் உனக்கு ஆவிக்குரிய உத்திகளை, ஆவிக்குரிய தேவைகளை கர்த்தர் உனக்கு விளக்கி சொல்லி உன்னை வெற்றியின் பாதையில கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வாசலண்டை நீ உட்கார வேண்டுமானால்
நீ என்ன செய்யணும்? சீரான உறுதியான ஜெபத்திலும் உபவாசத்திலும் ஈடுபடுவாயானால் நிச்சயமாக வாசல் அண்டையில உனக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி உண்டு. அல்லேலூயா. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 17:21. மத்தேயு 17:21 பாருங்க. கர்த்தருடைய அருமையானவர்களே, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய போர் முறை எது? உபவாசமும் ஜெபமும். ஆகியனால்தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு, சாத்தான் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற போராட்டங்களுக்கு சனிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வாங்கோன்னு சொல்றது இதுக்காக தான். நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க, நீங்க போய் குஸ்தி போடுறீங்க, சட்டை போடுறீங்க, இதெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஆவிக்குரிய போர் முறையை கையாண்டு பாருங்க. ஆவிக்குரிய போர் முறையை யார் கையாளுவாங்கன்னா, யார் வாசல்ல இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆவிக்குரிய போர் முறையை கையாளுவாங்க. என்ன போர் முறை? ஜெபம், உபவாசம். உபவாசம், ஜெபம், இந்த ரெண்டு செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல முடிவு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க போய் வாக்குவாதம் செய்து சண்டை போட்டு நீங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு ஜெயிக்கவே முடியாது. கேஸ் பார்த்து போயிட்டு, ஆனா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், இன்றைக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய ஆவிக்குரிய போர் முறையை கையாளுங்க. எனக்கு பெங்களூர் மாநகரத்திலிருந்து ஒரு தொலைபேசி வருது. அந்த தொலைபேசியில ஒரு மனைவி புருஷனுடைய அடக்குமுறை, புருஷனுடைய கொடுமை மிக அதிகமாக இருக்கிறது, என்னாலே தாங்க முடியவில்லை என்று என்னிடத்துல அந்த சகோதரி சொன்னார். நான் அவளுக்கு சொன்னது என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய போர் முறை. என்ன சொன்ன? ஒன்னும் சொல்ல. முதல்ல இந்த பிரச்சனைக்கு புருஷன் காரணம் இல்ல, புருஷனுக்குள்ள இருக்கிற பிசாசின் சக்திகள். ஆகவே நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், உபவாசிக்கணும். நீ என்ன பண்ணணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இததான் பெங்களூர்ல இருந்து வந்த போன் காலுக்கு நான் சொன்ன பதில். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய மனுஷர்களை நீங்கள் போய் எதிர்த்து நிற்காதீங்க. மனுஷனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவிய விரட்டுங்க. அதை செய்யுங்க. அல்லேலூயா. ஆகவே நீங்க என்ன பண்ணணும்னா, ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் ஈடுபடணும். ஈடுபட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற சர்க்கஸ் போன்ற காட்சிகள் நடக்கவே நடக்காது. அவன் குடும்பம் எப்படி இருக்குதுன்னா ஜூ மாதிரி. அநேகருடைய குடும்பம் எப்படி இருக்குதுன்னா
இதெல்லாம் அடக்கணும்னா என்ன வேணும்? யுக்தி வேணும், வியூகம் வேணும். என்ன வியூகம்? ஆவிக்குரிய போர் முறை, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய நம்ம என்ன பண்ணோம்னா வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு தீர்க்க தரிசன பிரகடனங்களை நாம் பேசணும். தீர்க்க தரிசன பிரகடனங்களை பேசணும். ஆண்டவர் நமக்கு அநேக தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். என்ன தீர்க்க தரிசனம்? நீ கால் மிதிக்கிற தேசம் கர்த்தருக்கு சொந்தமாய் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். மரணமும் ஜீவனும் நாவின். நீ என்ன தீர்க்க தரிசன வார்த்தையை பேசுறாயோ அப்படியே காரியங்கள் நடக்கும். நீ தோல்வியை பேசினால் தோல்வி நடக்கும். நீ வெற்றியை பேசினால் வெற்றி நடக்கும். கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பேசுவாயனா அந்த வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, நீங்க என்ன பண்ணணும்? வாசல்களில நீங்க என்ன பண்ணணும்? ஆளுகை செய்வதற்குரிய திறவு. வாசல்களை நீங்க என்ன செய்யணும்? ஆளுகை. எப்படி ஆளுகை செய்வது? ஆளுகை செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 8:1. இரண்டாம் வசனம். அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களில் நின்று சத்தமிடுகிறது. ஏன் சத்தமிடுது? தேவனுடைய பிள்ளை வாசலை ஆளுகிறார். தேவனுடைய பிள்ளை வாசலை ஆளும் பொழுது ஞானம் கூப்பிடுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாசல் எப்படி இருக்கிறது? ஞானம் கூப்பிடுகிறதை. ஞானம் கூப்பிடுமா? வசனம் பாருங்க. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று இடப்பட்டது சத்தமிடுகிறது. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, நீ என்ன பண்ணணும்? இந்த 7 மாசம் சத்துருவானவர் உன்னிடத்திலிருந்து என்னென்ன வாசல்களை அபகரித்துக் கொண்டானோ அத்தனை வாசல்களையும் நீ என்ன செய்யணும்? அல்லேலூயா. நீ என்ன பண்ணணும்? போராடி அந்த வாசல்களை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாசல்களை சொந்தமாக்கிக் கொள்ளுகிற வரைக்கும் போராட்டத்தை நிறுத்தவே கூடாது. ஏன்னா வாசல்களை சுதந்திரிப்பதை குறித்து கர்த்தரே நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? வாசல்களை சுதந்திரிக்கிற வரைக்கும் போராட்டத்தை நிறுத்தவே கூடாது. அல்லேலூயா. மத்தேயு 11:12 வாசிங்க. மத்தேயு 11:12 வாசிங்க. மத்தேயு
யார் யார் தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வாசல்களிலே இருக்கிற நீ உன்னுடைய பிரதான ஆயுதமாக எதை பயன்படுத்தணும்? தேவனுடைய வசனம். எபேசியர் 6:17 வாசிங்க. எபேசியர் 6:17. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நம்ம எடுக்கணும். நமக்கு உரை என்ன உரை? இருதயமாகிய உரை. இந்த இருதயமாக உரைக்குள்ள என்ன இருக்கணும்? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாயும் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கக்கூடியதாயும் இருக்கிற அந்த ஆவியின் பட்டயம் இருக்க வேண்டும். ஆகவே வாசலண்டை உட்கார்ந்து இருக்கிற நமக்கு சாத்தானான எதிர்ப்பு வரும் பொழுது, யுத்தம் வரும் பொழுது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுக்கணும். இப்ப நீங்க கேட்கலாம், தேவனுடைய வேலை எப்பொழுது வரும்? தேவனுடைய வேலை எப்பொழுது வரும்? ஒருவேளை தேவனுடைய வேலை தாமதித்தால், தேவனுடைய வேலை தடை பண்ணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில நாம் அச்சப்படவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபத்து 2:3 வாசியுங்கள். ஆபத்து 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தால் அதற்கு காத்தது. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தாமதித்தால் அதற்கு காத்தது. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஆகவே நீ என்ன பண்ணணும்? தாமதம் ஆகிற வரைக்கும் உன் விசுவாசத்தை நீ கட்டி எழு. தாமதிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? உன் விசுவாசத்தை நீ என்ன பண்ணணும்? கட்டி எழுப்பணும். ஆமென். யூதா 20 என்ன வாசிக்கிறோம்? நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம். உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். யோசுவாவுடைய வாழ்க்கையில யோசுவாவும் அவனுடைய மக்கள் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு கீழ்ப்படிந்தாங்க. யாருக்கு கீழ்ப்படிந்தாங்க? தேவனுக்கு. தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியால யோசுவா 6:1-20 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் 7 தரம் 7வது நாள் 7 முறை சுற்றி வந்து அவர்களின் காலத்தை ஊதி தேவனை துதித்த பொழுது மதங்கள் எல்லாம் பூமிக்குள்ளே சென்று விட்டதை நாம் அறிவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளையே, வாசல்களை எப்படி நீ சுதந்தரிப்பது? அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் கொண்டு நீ என்ன பண்ணணும்னா வாசல்களை
சுதந்திரத்துல நடக்கணும். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முறை. நம்முடைய வாழ்க்கையின் முறையில கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை வாக்குப்படி இருக்கிறார். வாசல்கள் நமக்கு சுதந்திரமாய் வாழணும். ஆகவே அந்த வாசல்ல நீ என்ன பண்ணணும்? அனுதினமும் நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எப்படி நடக்கணும்? வெற்றியோடு நீ என்ன பண்ணணும்? வெற்றியின் உணர்வுடன் நடக்கணும். எப்படி நடக்கணும்? வெற்றியின் உணர்வுடன் நடக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இருக்கிறீங்களா? ஆதியாகமத்தில் இருக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் இருக்கிறீங்களா? ஆமென். 2 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். வெற்றி சிறக்க பண்ணுவதனால நாம் பிடிகே நகர்ல, கேஆர்எஸ் நகர்ல, குமரப்ப நகர்ல, அக்ராவரத்துல, கிறிஸ்துவின் நல்லாம்பற்றையில, வசந்தபுரத்துல கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நான் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய ஆவிக்குரிய வாசல்களை நாம் விடாமுயற்சியுடன் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாசல்களை நம்ம விடாமுயற்சியுடன் காத்துக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளையே, வாசல்கள் உனக்கு சுதந்திரமாய் மாறுவதற்கு இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, தேவனுடைய பிரசன்னத்துல சீராக உறுதியாக நாட்டப்பட்டு இருங்கள். தேவனுடைய பிரசன்னத்துல சீராக உறுதியாக நாட்டப்பட்டு இருந்தால் உங்களுடைய வாசல்கள் உங்களுக்கு சுதந்திரமாய் மாறிவிடும். சங்கீதம் 92:13 வாசிங்க. சங்கீதம் 92:13. சங்கீதம் 92:13. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கணும். உங்க வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை கிருபை பொருந்தின வாழ்க்கையா இருக்கிறனா நீ என்ன பண்ணணும்? காலாட்டிட்டு இருக்கணுமா? இல்ல. நீ என்ன பண்ணணும்? தேவனுடைய பிரசன்னத்துல சீராக உறுதியாக நாட்டப்பட்டு இருந்தா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? செழிப்பாய். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? செழிப்பாய் இருக்கும். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த காட்பாடியில, இந்த பிசிகே நகர்ல, இந்த கேஆர்எஸ் நகர்ல, இந்த குமரப்ப நகர்ல, இந்த வண்ணன்காங்கல்ல, இந்த பழைய காட்பாடியில, இந்த திருவள்ளுவர் நகர்ல, இந்த வசந்தபுரத்துல நான் என்ன செய்யணும்? அனுதினமும் கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை
திறவுகோல்களை கொடுக்கிறார். என்ன திறவுகோல்கள்? வாசல்களை திறப்பதற்கு வாசல்களை மூடும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றார்? அதிகாரத்தை பயன்படுத்து. பிசாச காலையில 4 மணிக்கு விரட்டி அடி. டில்லி சூரிய கட்டுகளை செயல் இழக்க பண்ணு. மந்திர தந்திர சக்திகளை தொடர்ந்து குட்டி சாத்தான விரட்டி அடி. அதை செய்ய மாட்டேன்றியே செய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அன்பியானவர்களே, நம்முடைய சபையில் இருக்கிற யாருமே சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படவே கூடாது. நம்முடைய சபையில் இருக்கிற யாருமே சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படக்கூடாது. நாம யார் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு ஜெயாளி. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு ஜெயாளி. வாய்த்திறந்து சொல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு ஜெயாளி. அல்லேலூயா, ஆமென். என்னுடைய குடும்பத்துல, நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய வியாபாரத்துல லட்சக்குரிய வாசல்களை சத்துருவான கட்டுப்பாடு பண்ணாதபடிக்கு நான் என்ன பண்ணோம்? தேவன் அந்த வாசல்களை எல்லாம் சுதந்திரிப்பதற்கு இன்றைக்கு உனக்கு கட்ட வாசல்களின் திறவுகோல்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசல்களை சுதந்திரிப்பதற்காகவே கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி உள்ளார். அல்லேலூயா. ஆகவே நீ என்ன பண்ணணும்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வாசல்களுடைய கட்டுப்பாட்டை நீ இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். உன்னுடைய சூழ்நிலையை பார்க்காதே. இந்த உலகத்தில் இருக்கிறவரிடம் ஒன்றில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீ என்ன பண்ணணும்? எழுப்பணும். நம்முடைய கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய கருவிகளை நாம் பயன்படுத்தணும். ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொன்னாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். யார் சொல்றாரு? தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் சொல்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் என்ன செய்ய மாட்டான்? பூட்டவே மாட்டான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கும் பொழுது கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த வாசலிலே நீ வெற்றியுடன் நடை போட வேண்டும். அந்த வாசலிலே கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த வாசலிலே நீ வெற்றியுடன் நடை போட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றியின் வழியாக கர்த்தர் உன்னை நடக்க சொல்லி இந்த ஆராதனையில உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுதி நிற்போம். வெற்றிக்கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். எல்லாரும் கைதட்டி பாடுவோம். வெற்றிக்கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம்.
இந்த வசனத்தை சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களை வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேர் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நாம் நம்முடைய பாடல் புஸ்தகத்தில்